Hebron Ministries. இன்றைக்கு நம்ம அருமையான சப்ஜெக்ட். ஆண்டவர் 2 வாரங்களாக ஆண்டவர் தேவன் அநேக காரியங்கள், போன வாரங்களில் செய்தியை பார்த்தோம். தீரு ராஜாவினுடைய வாழ்க்கை வரலாறு. தீரு ராஜா எப்படியாக வாழ்கிறான். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாத பொழுது தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவன் இழந்து போய் விடுகிறான். ஆண்டவர் தேவன் எவ்வளோ காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அவரை நம்பி இருக்கும் பொழுது தேவன் எப்படியாவது ஒரு வெற்றியை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு வர உபத்திரவத்தில் 2 காரியம் நடக்கும். நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு உபத்திரவம் வருதுன்னா, ஒன்று, கர்த்தர் உங்களை படமிடுவார், உங்களை திரும்ப. இன்றைக்கி கொடுத்த ஒரு அருமையான கீவேர்டு, ஹீப்ரு வேர்டு என்னென்னா டெஷுவா. டெஷுவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் மனம் திரும்புதல் உண்டாகும். டெஷுவானா மனம் திரும்புதல். டெஷுவா அப்படின்னா மனம், ரிப்பண்டன்ஸ். உனக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுப்பார். அவர் ரிப்பண்டன்ஸ்னா மனம். இப்போ இந்த உபத்திரவத்தில் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாரோ, ஏதோ ஒருத்தர் தேவன் உங்களை உபத்திரப்படுத்து, நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குறாரு, அப்போ எனக்கு ஏதோ கற்றுக் கொடுக்குறாரு. 2வது என்ன செய்கிறாருன்னா, அந்த உபத்திரவத்து மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஜெபிப்பீங்க, அவர்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவீங்க. ஏன்னா உபத்திரம் வந்ததுன்னா அதை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கர்த்தர் ஏதோ ஒன்று எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். God is going to teach me something. எனக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குறாருன்னு நினச்சிங்க. உபத்திரம் வருதில் ஆண்டவர் என்ன பெற நிர்மூதமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை போல உபத்திரம் வரும்பொழுது கர்த்தர் நமக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறார். 2வது என்ன செய்கிறார்னா, கர்த்தரிடத்தில் நம்மை திருப்புகிறார். ஆலயத்துக்கு வரமாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், பணம் 1ஆம் சர்வீஸ் தூங்கினா பரவாயில்லம்மா, 2nd சர்வீஸ் போய்க்கலாம், அப்படி இல்லை. 1ஆம் சர்வீஸ் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் தான் வரணும், அதுக்கு பிறகு 2nd சர்வீஸ் அட்டன் பண்ணலாம். ஆனால் என்ன முடிவு எடுத்தீங்களோ அந்த முடிவில் கடைசி வரை நிற்க வேணும். ஏனோ வானோன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்துக்கு கொடுக்குற அந்த கணத்தை தேவனுக்கு அதுக்கு மேலே கணத்தை கொடுக்குறோம். வேலைக்கு நம்ம ஓடுறோம், கரெக்டாக ஓடுறோம், டைமுக்கு போகிறோம். அந்த நாள்லாம் சினிமா பார்க்கறதுக்கு கரெக்டாக ஓடுவோம் இல்லையா? அப்படிலாம் ஆளை கர்த்தர் மாதிரி டைமிங் மிக முக்கியம். மனம் திரு கர்த்தர் எடுத்தது. 3வது தேவனோடு கூட நடப்பது. அது எப்படி? பைபிள் ஸ்டடி இதெல்லாம் அட்டன் பண்ணும்பொழுது வார்த்தைகளை கேட்க 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 ஆண்டவர் தேவன் அவரோடு கூட எப்படி நடக்க வேண்டும் என்பதை தேவன் கற்றுத்தர பார்த்து டெஷுவா சொல்லுங்கள். டெஷுவா. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க, கர்த்தர் எடுத்து திரும்புங்க, தேவனோடு நடந்து பாருங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒன்று கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஒன்றும் வேஸ்ட்டாக போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருப்பார். இன்றைக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அடுத்த வாரம் இல்லை. ஹல்லேலூயா. அதுபோல் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் புதிய நன்மைகளால் உங்களை திருப்தி ஆக்குவார். சரி, பாருங்கள் அந்த சப்ஜெக்டை பாருங்கள். இன்னைக்கு கர்த்தர் தேவன் என்ன கொடுக்குற வாசிக்குமா? இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் பேசும்பொழுது உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி. அப்போது வாசஸ்தலம், ஒரு சர்ச்சு, ஒரு டேபர்னக்கல் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம் எப்படியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான வழிமுறைகளை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது பொண்ணு கேட்பான், அம்மா சாம்பார் எப்படி வைக்கிறதுமா? ஹல்லேலூயா. முதல் ரசம் வைக்க கற்றுக்கோ. அவங்க சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, முதல் ரசம் வைக்க கற்றுக்கடி, அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கலாம். நீ படித்த எல்லாம் BA MA படித்த என்ன ரசம் வைக்க தெரியலையடி, அதை கற்றுக்கடி. ஹல்லேலூயா. வீடியோ பார்த்து வச்சா எப்படி இருக்கும்? நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டது போல் காண்பிக்கப்பட்ட ஒரு மாதிரியின்படி, காண்பிக்கப்பட்ட மாதிரி. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிளான். வீடு கட்டுறவங்க ஒரு பெரிய பிளான் போட்டு கொடுக்குறான். இருந்துட்டு கத்துறதுனால ஒரு 80 வயசு வர கர்த்தருடைய திட்டங்கள் 1000 வருஷங்கள் இருக்க போகுது. மாதிரியை கர்த்தர் காண்பிக்கும். மாதிரி வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. வாசமா இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும். டெய்லர் கடை வைக்க போறார் ஆண்டவர். அப்படி இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணுற ஒரு திட்டத்துக்கோசரம் இளநீல நூலை எடுத்துட்டு வர சொல்றார், ரத்தாம்பர நூல் எடுத்துட்டு வர சொல்றார், சிவப்பு நூல் எடுத்து சொல்றாரு, திருத்திய மெல்லிய பஞ்சு நூலும் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண ஒரு திரைச்சீலை. எப்போ ஏன் அந்த நூலெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாரு அப்படின்னா,
ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் அவருடைய வாசஸ்தலத்தை ஒரு திரைச்சீலையை ஆண்டவர் உருவாக்குறார். யாரை கொண்டு உருவாக்குறார்? உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட போதும். நம்ம ஆண்டவர் இதில் 4 காரியங்களை கர்த்தர் கற்றுத்தர்றார். அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி போன வாரங்களில் நம்ம நடுவில் நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்களை தேவன் கற்றுத்தர்றார். போன வாரங்களில் என்ன பார்த்தோம்? ஆரோனின் குமாரர்கள், கோகாத்தின் குமாரர்கள், மெராரியின் புத்திரர்கள், இப்படி 4 பேரை குறித்து வாசித்தோம். அவங்கெல்லாம் என்னென்ன வேலை செய்யணும், ஆசரிப்பு ஒருத்தர். இப்போது வெயில் அப்படின்னா திரைச்சீலை. இந்த சைபிச்சோடைய தயாரிப்புன்னா வெயில் ஆஃப் டேபர்னக்கிள், ஒரு திரைச்சீலை அங்கே மூடி வைக்க பிறகு கடவுளுக்கும் பரிசுத்தலத்தை மகா பரிசுத்தத்துக்கு நடுமத்தில் ஒரு திரைச்சீலை இருக்குது. இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு பக்கம் வாக்குத்தத்தம், இன்னொரு பக்கம் வாக்குத்தத்தம். என்னென்ன வார்த்தைகள் என்னென்னா, ஆண்டவர் தேவன் ஆவியானவர் நமக்கு எதிராய் மூடப்பட்ட திரைச்சீலைகளை கர்த்தர் அகற்றி போடுகிறார். சுவர்களை கர்த்தர் அகற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. தடைகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்தில் தடையில்லாத ஒரு ஆசீர்வாத தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த அழகான வாக்குத்தத்தங்களை மாத்திரமல்ல வார்த்தைகளை மூடக்கூடாது. தைரியம். அப்போ மூடப்பட்ட ஒரு காரியத்தை அப்போ அந்த பழைய ஏற்பாடு நாட்களில் நம்ம பார்க்குறோம். மறுபடியும் பார்த்தும்போது அங்கே ஆண்டவர் நல்லா சொல்லித்தராரு. அதில் 4 காரியங்களை பார்க்குறோம். 4 காரியங்கள் திரைச்சீலை எப்படியாய் இருக்க வேண்டும் என்று போடுறார். நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது நீங்கள் வந்து கார்டன் வாங்கணுன்னா போயிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போடணும், போய்ட்டு என்ன ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் வாங்கிட்டு போடணும் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவான் அந்த ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கணும். என்கிட்ட கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். என்கிட்ட கேட்டால் ஸ்க்ரீன் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் வாங்கிட்டு போட மாட்டேன். நான் சொல்லுவேன் அந்த ஸ்க்ரீன் எத்தனை அடி இருக்கணும்னு சொல்லுவேன். எத்தனை அடி இருக்கணும், எவ்வளோ கீழே இருக்கணும், கீழே அளவு கொடுத்துருவேன். மற்றெல்லாம் 4 அடிக்கு வாங்குவான், 4 அடிக்கு ஒரு 4 அடிக்கு ஸ்க்ரீன் வாங்குவான். நான் 4 அடி ஸ்க்ரீன் பார்த்தா எந்த ஸ்க்ரீனாவது பாதியில் இருக்க பற்றியா? எதுவுமே நம்ம பாதியில் விடுறது கிடையாது. ஆமாம், எல்லாம் ஃபுல்லு தான். எதுவுமே கீழ்ச்சி விடுறதும் கிடையாது. எல்லாமே கரெக்டாக ஃபுல்லாக கரெக்டாக அது விட ஒரு அழகு இருக்குது. அதுபோல் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணும். அதுபோல் ஆண்டவர் பெரிய ஞானம் உள்ளவரில் நான் சாதாரண ஒரு ஆர்கிடெக்ட், நானே கொஞ்சம் நினச்சேன்னா, சின்ன காரியத்தை நினச்சேன்னா, அவர் எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்ட், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு சாதாரணமாக இருக்கக்கூடாதுப்பா, அந்த நீல கலரில் ஒரு திரைச்சீலை இருக்க வேண்டும் அப்படி சொல்கிறாரு. அந்த நீல கலர்னால் என்ன? வெயில் ஆஃப் ப்ளூ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வெயில் ஆஃப் ப்ளூனா என்ன? வெயில் ஆஃப் ப்ளூனா அவருடைய என்ன குறிக்கிறது? ஹெவன்லி டிவினிட்டி, அவருடைய தெய்வீக தன்மையை குறிக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம், அப்புறமா பார்க்கலாம். தெய்வீகத்தன்மை, இளநீல திரைச்சீலை அவர் குறிக்கணும். 2வது இருக்கிற வெயில் ஆஃப் பர்பிள். பர்பிள் எதை குறிக்கிறது? அந்த அரசாட்சி, ராயல்டி, ராஜரீகத்தன்மை. தாம்பரம் எதை குறிக்கிறது? அந்த அரசாட்சி, ராஜரீகம். அரசாட்சி ஸ்ட்ரோக் இல்லை, ராஜரீகம், அரசாட்சி போட்டுக்க, ராஜரீகத்தை குறிக்கிறது 2வது காரியம். 3வது காரியம் வந்து கருஞ்சிவப்பு. 3வது என்ன இருக்கும்? ஸ்கார்லட். ஸ்கார்லட்னா கருஞ்சிவப்பு, இல்லை சிவப்பு நூல். எதை குறிக்கிறது? சாக்ரிஃபைஸ், பலியை குறிக்கிறது. 4வது ஓவன் லினன்னா வந்து வெள்ளை கலரு, ரொம்ப ஹம்பிள் இருக்கணும், தாழ்மையை குறிக்கிறது. அப்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தொங்க விடுற அந்த ஸ்க்ரீனு, அந்த கார்ட்டனுக்கு 4 குவாலிட்டியை கடவுள் கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய தேவன் பார்த்திக்கலாம். ஆண்டவர் அதை அப்படியே பழைய ஏற்பாட்டுக்கு கொண்டு வர்றாரு. இங்கே பார்க்குறதெல்லாம் அப்படியே பழைய ஏற்பாட்டுக்கு தேவன் கொண்டு வருகிறத பார்க்க, எல்லாவற்றையும் மாற்றுகிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? அவனுக்கு ஒரு நேரம் போட்டு அதே ஸ்க்ரீனை வச்சுட்டு ஓட்டுறதில்லை. அப்புறம் நம்ம மாத்திரம் புது ஸ்க்ரீனை கொண்டு வர பாருங்க. அதுபோல் ஆண்டவர் இயேசு மூலமாக எல்லாவற்றையும் புதியதாக கர்த்தர் மாற்றுகிறார். கரெக்டாக சொல்லுங்கள். கர்த்தர் ஒரு ரினிவல் ஸ்பிரிட்டை கர்த்தர், புதிய காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, திரும்ப கொண்டு சொல்ல வைக்கிறேன்னா, நீங்கள் அதை அறிக்கை செய்ய அந்த அறிக்கை என்ன பண்ணுவோம்? இருதயத்துக்கு இருகையும் அதை திரும்ப நினைவு கூறும்பொழுது நீங்கள் மறுபடியும் நினைவு கூறுவீங்க. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார், நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். போகும். அதுபோல் ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர்
எல்லா இடங்களும் தேவனை ஆராதிக்கிற ஒரு அருமையான ஆண்டவர் கூட்டத்தை தேவன் எழுப்பி கொண்டு சொல்லுங்கள். ஆண்டவர் எங்கே போனாலும் தேவனை விட மாட்டேன். எந்த நாட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி போனாலும், எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் கர்த்தரை ஆராதிப்பது போய் ஒரு நாள் நான் நிறுத்தி வைக்கும். நானும் என் பிள்ளைகளை ஒரு நாளும் தேவனை ஆராதிப்பதை நாங்கள் கைவிடவே மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோட. சரி வாசிங்க. அப்போ 3 பர்பிள், 4 காரியங்களை ராஜரீகம். 3வது என்ன பார்த்தோம்? 3வது சிகப்புணர், சாக்ரிஃபைஸ், தாழ்மை, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரி, இப்போ நீங்கள் சப்ஜெக்டுக்கு வாங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். நம்ம பார்க்குற காரியம் ப்ளூ இல்லையா? நீல நிறம். ஃபஸ்ட்டில் இங்கே காற்றில் என்ன இருக்குது? இளநீல நிறத்தில் அந்த திரைச்சீலையை உண்டு பண்ணுவாயாக. அப்போது இந்த திரைச்சீலை மூடப்பட்டு இருக்கிறது, அந்த திரைச்சீலை அகல வேண்டும் என்றால் ஆண்டவர் அதை மாற்ற வேண்டும். அதுதான் இன்றைக்கி சப்ஜெக்ட். சரி, பார்க்கும்பொழுது இந்த ப்ளூ கலர் எதுக்காக தேவன் கொடுக்குறார் அப்படி பண்ணால், தியாலஜின்ஸ் எழுதுறது, ஸ்பிரிச்சுவல் மீனிங்கு, பிறகு சாதாரணமாக எல்லா 7 காரியங்கள் திரைச்சீலை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒன்று, அது பரலோக தெய்வீக குணம். சொல்லுங்கள், கர்த்தர் என்ன தெய்வீக குணத்தில் நான் மாற்றுறேன். ஆசரிப்பு கூட அதில் ப்ளூ கலர் இருக்குது. அந்த தெய்வீகமாக என்னை மாற்றுகிறார். சொல்லுங்கள், தெய்வீகமாக. அப்போ அதில் பார்த்துக்கணும், பரலோகம், மேகங்கள் எல்லாம் ப்ளூ கலர். அப்புறம் இந்த ரோமன் கத்தலிக் சர்ச்சில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த நன்ஸ்லாம் என்ன போடுவாங்க? மேரி அவங்க அந்த நன்ஸு பார்த்திங்களா, நன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? ப்ளூ கலர் யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளூ பார்த்திங்களா, பியூட்டிஃபுல்லாக ப்ளூ கலர் வேறு பண்ணுறாங்க. இது அந்த கரெக்டாக அந்த இளநீலம் பார்த்திங்களா, அவங்க அந்த டிவைன் கலர், ஓல்ட் டெஸ்டமென்ட் கலரை அந்த நாட்களில் இருக்கிற அந்த பாஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் டோராவை படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கலர் யாராவது கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு நம்ம ப்ளூ கலர் அன்பு குறிக்கிறது, கிரேஸ் குறிக்கிறது, நிறைய ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை நிறைய கலர்ஸில் அதனுடைய காரியங்கள் என்ன? கிரேஸு, ட்ரஸ்ட்டு, பீஸு, நம்பிக்கையை குறிக்கிறது. அப்புறம் இப்போ சமாதானத்தை குறிக்கிறது இல்லையா? நம்பிக்கை, சமாதானம். பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ப்ளூ கலர் மேகத்தில் நிறைய பறவைகள் எல்லாம் பறந்து போகுது. அதை யார் என்ன பண்ணுறது? ஒரு உயரமாக போயிடுச்சு, அந்த வேட்டையாட முடியாது. அதே பறவை ஒரு இல்லை கொக்கோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வீட்டு பக்கம் போயிடுச்சுன்னு உங்கள் கார்டனில் உட்காந்துருங்கன்னா நீங்கள் பிடிச்சி குழம்பு வச்சுருவீங்க. அதனால் அந்த நிலையான தன்மை, அந்த சமாதானம், பீஸை காமிக்கிறது. அப்புறம் ஸ்டெபிலிட்டினா அப்போ பாருங்கள், எல்லா இடங்களும் என்ன இருக்குது? ஒரு இடத்த பார்க்குறோம், திடீர்னு அந்த இடத்த பண்ணுறான், டக்குன்னு பில்டிங் கட்டிடுறான். பார்த்திங்கன்னா பூமியில் நிலைத்தன்மை இல்லை. ஆனால் பரலோகம், வானம் அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ அப்படி இன்றைக்கும் இருக்குது. பார்த்திங்களா? பார்க்கும்பொழுது அதில் அழகான நட்சத்திரங்கள், சூரிய சந்திரன், அழகான அந்த ப்ளூ கலரை மாற்றவே இல்லை. அதுக்குன்னு ஒரு நிலையான தன்மை, ஸ்டெபிலிட்டியை கர்த்தர் கொடுத்துற. நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஸ்டெபிலிட்டி இருக்கணும். நம்முடைய காரியங்கள், எடுத்த காரியத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நிலையாய் நிற்க வேண்டும். எதை உங்களுக்கு தேவன் கொடுத்தாரோ அதில் நிலையாய் இருக்க வேண்டும். அப்பப்போ நம்முடைய மைண்டை மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு காமிக்குது. 7வது அத்தாரிட்டி. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்கிறார். அதுபோல் அத்தாரிட்டியை குறிக்கிறது. ஆண்டவர் தேவன் அந்த வானன்னு ப்ளூ கலரில் இத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் வச்சு